எவன் ஒருவன் தன்னைத்தான் உணர்கிறானோ அவங்குள்ளே இருந்துக்கிட்டு கேள்வி எது கேட்குதோ அதுதான் சிவன். எங்கும் பரவி இருக்குது, எதிலும் இருக்கிறது. எவ்வளோ தத்துவங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல. ஒரு மனிதனுடைய எண்ணங்களில் அந்த பரதளிப்புன்னு சொல்லுவாங்க. நாம் வாழுகின்ற நம்மை சார்ந்து இருக்கின்ற அத்தனையிலையும் சித்து விளையாட்டு இருக்குது. நீங்கள் போய் ஒரு மலருக்கு வாசத்தை வச்சு திணிக்க முடியுமா? இல்லை ஏதாவது ஊசி கீசியெல்லாம் போட முடியுமா? அந்த குழந்தைக்கு உயிர் இருந்தால் சவம், அந்த உயிர் வந்துட்டுனா சிவம். அந்த உயிரோட்டத்தை உடம்புக்குள்ள பல அதிசயங்கள் இருக்குது, ரகசியங்கள் இருக்குது. இப்படி ரெட்டராசிகளுக்குன்னு சில குணங்கள் இருக்குது. அது மாதிரி பிறக்கிற குழந்தைங்க. யாரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். 5 தலைமுறை கடந்து 50 ஆண்டு அனுபவம் கொண்ட சித்த யோகி பேரம்பலவான் ஐயா அவர்களுடன் இன்றைய நேர்காணல். வணக்கம் ஐயா. வணக்கம். சிவன்னா யார்? இப்போ சிவன் அப்படின்னா இவர் தான் சிவன், அவர் தான் சிவன் நிறைய கதைகள் சொல்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி கதைகள்லாம் சொல்கிறாங்க? சிவன்னா யார்? அதாவது எவன் ஒருவன் தன்னைத்தான் உணர்கிறானோ அவங்குள்ளே இருந்துக்கிட்டு கேள்வி எது கேட்குதோ அதுதான் சிவன். எது கேட்குது? உயிர் கேட்குதா, உடல் கேட்குதா? அது பேரை சொல்லிட்டு தின்னுட்டு சொத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறவன்லாம் உடம்பை வளர்க்குறான், சிவசிவா சிவசிவான்னு. அதே நேரத்தில் அன்ன தண்ணி ஆகாரம் இல்லாத ஒரு காட்டுக்குள்ளேயும் அங்கேயும் இருந்துட்டு அவனும் சிவசிவான்னு தான் இருக்கான். இவன் பேச்சை குறைக்கிறான், அவன் சாப்பாடு அதிகம் சாப்பிட்டு மூச்சை குறைக்கிறான். அதிகம் சாப்பிட்டோன்னு மூச்சு குறையுது, இவனுக்கு பேச்சு குறையுது. இந்த மூச்சும் பேச்சும் தான் உங்களுக்கு சிவசிவா என்ற உணர்வை கொடுக்கிறது. எங்கும் பரவி இருக்குது, எதிலும் இருக்கிறது. எவ்வளோ தத்துவங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை கேட்க தான் தெரியுதே தவிர உணர தெரியல. ஏதாவது உனக்கு அதிகமான ஒரு நோய் இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு கிராமத்தில் போய் பாருங்கள், வயசானவங்க இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பாய் எடுத்து போட்டு அந்த புல் தரையில் கம்முன்னு படுத்துருவாங்க. ஏமா அந்த பாட்டி எங்கே படுத்துருக்கு? சூரிய ஒளி வரும், 3 நாள் படுத்துருக்கோம். அந்த முதல் நாளில் வந்து அடியில் இருக்கிற வாதம் போகும், அடுத்தது பித்தம் போகும், அடுத்தது சிலேசத்துவம் போகும். அம்மா கொஞ்சம் கஞ்சி குடிமான்னுவாங்க. ஒரு நார்த்தங்காய் ஊறுக்காயும் கொஞ்சோண்டு அரிசி கஞ்சியும் கொடுத்தோன்னா அதை குடிப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெம்பே வரும். ஏன்னு கேட்டால் அந்த எலும்பில் கால்சியம்லாம் பக்குவம் அடைஞ்சிருக்கும். அப்போ அந்த உணர்வுகள்லாம் எப்படி இருக்குன்னா, அதுக்கு பிறகு பார்த்தா எழுந்திரிச்சு அது மாதிரி நடவு போகும், இல்லை வீட்டு வேலை செஞ்சுட்டு கிடக்கும், ஏதாச்சும். அதிகாலத்தில் வயசானவங்க தானே செஞ்சாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, கீழே படுத்தா போதும், உடனே 108க்கு ஃபோன் அடி. அது வந்தோடனே யார் என்னான்னு பார்க்க எல்லாத்தையும் தூக்கி அள்ளி போட்டு கொண்டு போவாங்க. ஒரு நண்பர் சொன்னார், நாங்கள் ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு வந்தாங்க, அங்கே போய் நின்றுட்டு நாங்கள் பரபரப்பாக நாங்கள் அந்த கிராமத்து மக்களே ஓடி போயிட்டு அங்கே போய் நின்று பார்க்குறோம். அந்த அம்மாவை தூக்கிட்டு வரல, அவங்க போட்டிருந்தாங்களே தலகாணியும் அந்த பாயும் அதை தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ஐயோ என்னாச்சே தெரியலன்னு திரும்பிட்டு ஆம்புலன்ஸ் அங்கே ஓடுது. அதனால் போகிற பரபரப்பில் நம்ம எதை தூக்குறோம் எதை தூக்கலைன்ற மாதிரி தடுமாற்றம் வந்துடும் மனிதனுடைய எண்ணங்களில். அந்த பரதளிப்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்று வேண்டாம். சாந்தமாக அழகாக உன்னையே உணர்ந்து உன்னுடைய பக்குவம் அறிந்து நியூட்ரலுக்கு வரணும். நீ ஹைலையும் போயிருப்ப, கீழையும் போயிருப்ப. கீழே இருந்தால் மேலே வா, மேலே இருந்தால் கீழே வா. அந்த மையப்பகுதிக்கு வரும்போது பஞ்சாசர மந்திரங்கள் 51 வேலை செய்யும். இதில் வந்து இன்னொன்று இருக்குது, 81 இருக்குது. அது வந்து ஒரு இந்த சீயை மையத்தில் போட்டு சுற்றிரு இந்த நமசிவாயத்தை சுத்த விடணும். அது யாருன்னா எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் நான் செய்கிறதில்ல. இந்த கடைக்காரவங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வசியம் பண்ணுறதுக்கு மக்கள்லாம் அந்த இடத்துல கூட்டம் வரணுன்னா பஞ்சாசனம் என்ன பஞ்சாசனம் போடாத அண்ணன், இது முருகனுக்கு உள்ளது, வேறு சரகண பவ இருக்குது, இதெல்லாம் அக்ஷரங்களாக வகுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் சித்து விளையாட்டுக்காக பயன்படுத்தினாங்க. ஆனால் அந்த சித்து விளையாட்டுக்கு பண்ணவங்க எல்லாருமே அவங்களுடைய சித்தம் தெளிவாக இருந்தால் அவன் வந்து நல்ல பேர் வாங்கிட்டு போகிறான். சித்தம் தெளிவாக இல்லாதவன் அவன் ஒரு பைத்தியம் மாதிரி எது ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருந்தாயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மரம் செடி கொடிகளிலிருந்து நாம் வாழுகின்ற நம்மை சார்ந்து இருக்கின்ற அத்தனையிலையும் சித்து விளையாட்டு இருக்குது. நீங்கள் போய் ஒரு மலருக்கு வாசத்தை வச்சு திணிக்க முடியுமா? இல்லை ஏதாவது ஊசி கீசியெல்லாம் போட முடியுமா? அது நிலச்சிருக்குமா? ஏன்னா தன்னுடைய உணர்விலிருந்து அது வெளியில் வருது, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதுபோல் தான் ஒரு மனிதன் பிறந்தவன் இந்த 96 தத்துவத்துக்குள்ளே தன்னை வச்சிருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னல்கள், தொல்லைகள், பிரச்சனைகள் வந்து உன்னை போட்டு வாட்டி எடுத்துடும். சாமி, கடன் தாங்காத கடன் 5.5 கோடி
ஏன் 5,500 கோடி இது வாங்கினேன்? 500 கோடியை காவந்து பண்ணுறதுக்கு 5,500 கோடி வாங்கினேன். இப்போ 500 கோடியை காவந்து பண்ணுறதுக்கு ஏய்யா நான் அதில் 5,500 கோடியை விற்றுவிட்டு அதை கொடுத்துட்டு நிம்மதியானா இருக்க மாட்டான். அந்த கடன் அப்படியே இருக்கும். அப்போ என்ன செய்யுதுனாக்கா நான் என்கிட்ட கேட்பாங்க, சாமி கடன் அதிகமாகிடுச்சு, என்ன உயிர் போகிற மாதிரி இருக்குது. ஏன்டா உயிர் போகாத இருக்கிறதுக்கு தான் அந்த கடனே வருது. பொழுது பிடிக்கி பொழுது போனால் அவன் கடன்காரன் வந்துடுவானோன்னு நம்மளோட உயிர் போகிற மாதிரி இருக்கும். அது எப்போன்னா 8ஆம் அதிபதி திசை நடக்கும்போது 8இல் நின்ற கிரகத்தினுடைய திசாபுத்தி அந்தரங்கள் வரும்பொழுது அது மாதிரி வரும். அதுக்காக ஊரை விட்டு ஓடி போயிடுவான். இங்கே கேட்டது போல் இந்த சிவலோக பதவி அடைகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இறந்த பிறகு 16ஆவது நாள் அந்த சந்திரன் 16ஆவது நாள் வளர்பிறையா தேய்பிறையோ அது 16 படிக்கட்டு வரும்போது அந்த உடலானது பக்குவம் அடைஞ்சோடனே அதை வந்து கிரிகை சந்திர கிரிகை என்று பேர். அது சூரிய கிரிகை சந்திர கிரிகைன்னும் போது சம்பவங்கள் ஸ்வாபங்கள் அது அந்த 16ஆம் நாள் 15 நாள் அமாவாசையோ பௌர்ணமியோ ஆன பிறகு 16ஆம் நாள் அதுக்குள்ள திதியை எடுத்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னாக்க மண் பிடிச்சி வச்சு இந்த மண்ணுக்கு பூ செடி கொடி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு இந்த மண்ணும் இந்த தீபமும் சேர்ந்து வாழ்ந்த இந்த உடலானது உங்கள்கிட்ட சிவலோக பதவி அடைந்தது. எது சிவலோக பதவி? இந்த காற்று மண்டலம் தான். இந்த காற்று மண்டலத்துக்கு வந்த பிறகு தானே அவனுக்கு சிவலோகம் இருக்குது. சந்திர மண்டலத்துக்கு போன பிறகு அந்த ராக்கெட்டை போய் அங்கே உட்காந்துக்கிட்டுனா திரும்பி வருது. இங்கேருந்து போட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி கொண்டுட்டு வந்தால் தான் அது கீழே வருது. அப்போது இயக்குவது யார் இயங்குவது யாருன்னா உன் அறிவு இயக்கும், நீ இயங்குவ. அப்போ அறிவை இங்கே நாங்கள் கொண்டு வந்தோன்னா நீ 10 மாதம் பிறக்கும்போது அப்போயே அந்த உணர்வுக்குள்ளேயே அந்த அறிவு இருக்குது. அந்த கால சூழ்நிலையும் இந்த சுற்றுப்புற சூழ்நிலும் அந்த சிவத்தை இந்த சவத்தை அந்த குழந்தைக்கு உயிர் இருந்தால் சவம், அந்த உயிர் வந்துட்டுனா சிவம். அந்த உயிரோட்டத்தை அந்த உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற இந்த உடலுக்கும் அந்த உயிருக்கும் உள்ள தொடர்பு தான். அந்த உயிர் எப்படி இருக்குன்னா அம்மா வாழ்வாள்னு கத்துது, கத்திடுச்சா வகாரம் வேலை செய்யுதா, மூச்சு இருக்குதா, தொட்டு பார்த்தமா சூடு இருக்குதா, சிகாரம் வேலை செஞ்சா சிவ சிவ சிவ, இதுதான் சிவம் என்கிறார்கள். அந்த மாயை என்பது இந்த சிவம்னு இம்மன் வச்சுருக்காங்கல்ல, அந்த மாயை என்பதுக்கு ஒரு புள்ளி வச்சுறாங்க. அதனால தான் தாய்க்கும் பிள்ளைக்கும் தொப்புள் கொடியை அறுத்து கோத்த இடம்னு சொல்லுவாங்க. தொப்புள் கொடியை உள்ளே வச்சு திணிச்சிடுவாங்க. நம்ம உடம்புலையே அறுத்து கோத்த இடம், அறுவாத இடம், திறந்து மூடும் இடம் என அடைச்ச இடம்னு இருக்குது. காது அடைச்சி இருக்குது, கண்ணு மூடி திறக்குது, வாய் மூடி திறக்குது, தொப்புள் கொடியை அறுத்துருக்குறோம். இந்த பால் வரும் இது வந்து அந்த உணர்வு வரும்பொழுது காலங்கள் மட்டும்தான் அது திறக்க, மற்ற நேரத்தில் மூடி இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே பல அதிசயங்கள் இருக்குது, ரகசியங்கள் இருக்குது. இது பல அதிசயங்கள் இருக்குது, இதை ரகசியமாக வச்சுருக்காங்க. யார் விரும்புகிறாங்களோ அவங்க தேடி போகிறாங்க, அதில் புரிஞ்சுக்கிறாங்க. கட்டாயமாக தன்னைப்போல் பிறரை நேசி. நான் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் எனக்கு வந்தால் நான் என்ன அவதிப்படுவேனோ அதே தான் அவனுக்கு வரும், அதனால் நான் செய்ய மாட்டேன். அப்படிப்பட்ட உணர்வுகளோடு நீ உன்னை ஒதுக்கி கொண்டு போகும்போது நீ அந்த ஒதுங்குற அந்த பக்குவம் தான் சிவம். உன் உயிரை நீ பாதுகாக்க கற்றுருக்க. இன்றைக்கி நிறைய யூடியூப் சேனலில் காற்றுல அப்படியே மிதக்கிறாங்கல்ல வயசானவங்கெல்லாம், ஏன் அவங்களாம் கிடக்கிறோமா? அவர் சிவன் இவன் சிவன் சொல்லிட்டு கதைகள் சொல்கிறதுலாம் எல்லாமே கதை தான். நமக்குள்ளதான் அவரவர்கள் உணர்ந்ததை அவரவர்கள் பேசுகிறாங்க. நீ என்ன உணர்ந்தாயோ அதுதான் உனக்கு சிவம். இப்போ என்னென்னா, ஒரே நேரத்தில் நிறையா குழந்தைகள் பிறக்கிறாங்கல்ல, அவங்களோட அந்த கேரக்டர் இருக்குல்ல, அவங்களோட அந்த கேரக்டராக இருக்கட்டும், அவங்களோட அந்த வாழ்வியலாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுல எல்லாமே வேறு வேறு மாதிரியான விஷயங்களாக இருக்குது. அது ஏன், அதுக்கு என்ன காரணம்? இப்போ 6:50 உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இப்போ 3 பேருக்கு உனக்கு என்ன 6:50. அப்போ கணக்கு போட்டால் ஒரே இலக்கணம் தான் வரும் இல்லையா? ஆமாம். அப்போ 3 ஒன்றா இருக்காது. ஒன்று பொண்ணு குழந்தையாக இருக்கும், ஒன்று ஆண் குழந்தையாக இருக்கும், ஒன்று வந்து அழி குழந்தையாக இருக்கும். எப்படியோ அதோடைய உருவங்களும் நிறங்களும் மாறும். எப்படி மாறும்? ஓம் பாரம்பரிய குணம் எதுவோ, பசுவாக இருந்தால் பசுவாக பிறக்கும், ஆடாக இருந்தால் ஆடுவாக பிறக்கும். உன் பாரம்பரியத்தை குணத்தை சார்ந்து அது இருக்கும், இதோட குணத்தை சார்ந்திருக்கும். அங்கே வந்து என்ன கேள்வி வைப்பீங்க 3 பேரும்? ஐயா இது என்ன செய்யும், என்ன படிப்பு படிக்கும் ஆன்னு பார்த்தா, அப்போ தான் இது எந்த ஊரில் பிறந்தது, அது எந்த ஊரில் பிறந்தது, இது எந்த ஊரில் பிறந்தது. ஐயா 3 பேரும் ஒரே ஊரில் தான் பிறந்தது. அப்படியா? எந்த தாய்க்கு பிறந்தது? அவங்க குடும்பம் தனி, இவங்க குடும்பம் தனி, உன் குடும்பம் தனி. அப்போ
பிறக்கிற காலங்கள் சரியாக இருந்தாலும் கூட அந்த தாயோடைய உணர்வுகள் இருக்குல்ல, அதன் மூலமாக பிரிக்கப்படும்போது அந்த நட்சத்திரத்தை நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வருவோம். வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரம் எப்பொழுதும் ரெட்டை ராசிகளாக தான் இருக்கும். ஒன்று மிதுனமாக இருக்கும், இல்லை கன்னியாக இருக்கும், இல்லை தனுசாக இருக்கும், இல்லை மீனமாக இருக்கும். இதெல்லாம் ரெட்டை ராசிகள்னு பேர். அதை கிராஸாக பண்ணும்போது தான் இந்த ரெட்டை குழந்தைகள் பல குழந்தைகள்லாம் பிறக்கும். சுவாசத்தை பிரித்து கொடுக்கும். கடகராசியாக இருந்ததுன்னா அது பல குழந்தையாக மாறிடும். அதே வந்து மீன ராசியாக இருந்தால் அது இந்த ரெட்டை ராசிக்காரவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏன்னு கேட்டால் இது நண்டு ராசின்னு சொல்கிறோமா, அதுவும் கர்ப்பத்தை சுமந்துருக்கும், நிறைய குஞ்சு பொரிக்கும். அதே மாதிரி இது விருச்சிகத்தில் சொன்னால் அது வந்து தேள் மாதிரி இருக்கும், அது நிறைய குஞ்சுகள் பொரிக்கும். அதே இது வந்து பறவை ராசின்னு சொல்லுவோம் மீன ராசியை. அது என்னென்னா காற்றுல பறந்து போகும், முட்டை போடும், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு அது மேலே ஏறி உட்காந்துருக்கும். அது இப்படி ரெட்டை ராசிகளுக்குன்னு சில குணங்கள் இருக்குது. அது மாதிரி பிறக்கிற குழந்தைங்க அந்த நொடி பொழுதில் தேச வர்த்தமானம், தேசகால வர்த்தமானம்னு சொல்லக்கூடிய எந்த ஊரில், எந்த திசையில், எந்த இடத்துல யாருக்கு அது பிறந்தது அனு பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னாக்க அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். அதில் 1 மினிட் 2 மினிட்னு வித்தியாசம் வரும். ஒரே கர்ப்பத்தில் 5 குழந்தை பிறந்துக்குது. அதை எடுத்து குளிப்பாட்டி அலசி எடுக்கிறதுக்குள்ளே 6 நிமிஷம் ஆகிடும். நிச்சயமாக அவங்க தாயிலேருந்து 5 குழந்தையும் எடுத்துடுறாங்க. எடுத்த பிறகு ஒவ்வொரு குழந்தையாக எடுப்பாங்க. இதை ஒரு உதாரணமாக தான் அந்த ராமாயணத்திலேயே மகாபாரதத்தில் 100 குழந்தைங்க பிறந்தது. வயிற்றால பொத்துக்கிட்டு வந்தான் துரியோதனை. மற்றவெல்லாம் எல்லாம் வந்து ஒரே வம்சம், குணாதிசயங்கள்லாம் ஒன்று தான். ஆனால் செயல்பாடு வேறு வேறு. ஒருத்தன் புடைய பிடிச்சிக்கிட்டான், ஒருத்தன் புடைய பிடிச்சி இழுடான்னு சொன்னான். அங்கே குணமாக இருந்தா இல்லையா? நிச்சயமாக. ஆனால் சம்பவங்கள் ஒரு அழிவை நோக்கி போகுது. அதுபோல தான் இந்த ஒரே நேரத்தில் பல குழந்தைகள் பிறந்தாலும் ஒரு 6 நிமிட வித்தியாசத்தில் அந்த சுவாசத்தை மாற மாற அந்த சுவாசத்தின் உள்ள உணர்வுகளுக்கு தகுந்தாற்போல் விண்மீன்களுடைய கதிரியக்கங்கள் செயல்படும். அந்த செயல்பாட்டின் மூலமாக ஒன்று டாக்டராக இருக்கும், ஒன்று இன்ஜினியராக இருக்கும், ஒன்று வந்து கண்டக்டராக இருக்கும், ஒன்று டிரைவராக இருக்கும். இப்படி தான் அங்கே பிரிக்கப்படுது. அந்த வினாடி பொழுதுக்குள்ளே சூரியன் வந்துச்சா செவ்வாய் இப்போ 17 நாளில் வந்து புதன் இடம் மாறிடும். 2 கால நட்சத்திரத்தில் சந்திரன் இடம் மாறிடும். நட்சத்திரத்தை தாண்டி போவோம். அப்போது இந்த சந்திரனும் அந்த புதனும் எங்கே போகுது, யார் சாரத்தில் வருது, அந்த சாரத்தின் உட்பகுதியை பார்க்கும்போது இவன் இப்படி தான் இருப்பான், இவன் நோயாளி இப்படி இருப்பான், இவன் டாக்டராக இருப்பான், இவன் நோயாளியாக இருப்பான். அங்கே தான் நாங்கள் பிரிக்கிறோம். அந்த பிரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இதில் இன்னொரு சூட்சும ரகசியம் இதுவரை யாரும் சொன்னாங்களோ இல்லவோ தெரியாது. இருந்தாலும் நம் மூதாதையர்கள் அப்பயும் சொல்லிட்டாங்க. நீ கரு உருவாகும் பொழுது எந்த சூழ்நிலையில் எத்தனை பேர் இப்போ முதல் ராத்திரின்னு ஒன்று வைக்கிறாங்கல்ல, அந்த 4 நட்சத்திரம் திதிகை இதெல்லாம் பார்த்து அந்த முதல் ராத்திரி வைக்கும்போது அந்த மணப்பெண்ணை உள்ளே அனுப்பும்போது சூழ்ந்து நிறைய பேர் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. நல்ல விதமாக காலையிலே வெளியில் வரும்போது அந்த தாயும் அவங்க சார்ந்தவங்க பெண் வீட்டாரோ அவங்க பார்ப்பாங்க. முகம் கை கால்லாம் பார்க்கும்போது இவள் இரவு நல்ல விதமாக வாழ்ந்துட்டு வெளில வந்திருக்கான்னு வேணாம். இல்லைன்னா என்னம்மா ராத்திரி தூக்கமே இல்லையா, இல்லை நல்லா தூங்கிட்டியா அனு கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போது இத்தனை பேர் இருந்தாலும் அந்த சம்பவம் நடந்துதான் நடக்கலையான்றதையும் அதுக்கு தான் நான் என்னன்னாக்க சாந்தி முகூர்த்த நாள்னு குறிக்கிறாங்க. இப்போ யார் சாந்தி முகூர்த்த நாள் குறிக்கிறாங்க? இல்லை, இப்போ அந்த மாதிரிலாம் பெருசாக இல்லை. அதை வந்து யாருமே சிந்திக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த பையனை இந்த பையன் விரும்புகிறாங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 2 பேரும் வேறு அது பண்ணிக்கிறாங்க, 2 பேரும் அடுத்தவங்கள விரும்புகிறாங்க, அப்படி போயிட்டே இருக்காங்க. ஒருத்தர் சார்ந்த இதெல்லாம் கலாச்சாரத்தில் வந்து வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நல்லா வளர்கிற வாசம் தர பூவை விட்டுப்புட்டு வாசம் தராத ஒரு பூவை அதே மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே பாருன்னு காட்டுறது மாதிரி தான் வாழ்க்கை. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் இதை கண்டு ரசிக்கின்ற, உணர்கின்ற, உள்வுணர்வுக்கு மூலமாக சந்திக்கின்ற அனைவருக்கும் இந்த பிரபஞ்சத்தோட அருளாசி நிலைத்து இருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.